கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இப்போது எண்ணாகமம் புத்தகம் 23வது அதிகாரத்தை குறித்து பார்க்கலாம். இந்த 23வது அதிகாரத்தில் 30 வசனங்கள் உள்ளன. கடந்த அதிகாரத்தில் மோவாபின் ராஜாவாகிய பாலாக் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேல் புத்திரரை சபிக்கும்படியாக பிலேயாமை அழைத்து கொண்டு வந்தான். இந்த பிலேயாம் இந்த அதிகாரத்தில் 3 இடங்களில், பாகாலுடைய மேடுகளில், பிஸ்காவின் கொடுமுடியில், பேயோரின் கொடுமுடியில், இந்த 3 இடங்களிலும் போய் நின்று கர்த்தருடைய பிள்ளைகளை சபிக்கும்படியாக போன போது அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தான். இந்த காரியங்களை குறித்து இந்த அதிகாரத்தில் பார்க்கலாம். முதல் 12 வசனங்களும் பிலேயாம் உரைத்த முதல் தேவ வாக்கு. பிலேயாம் பாலாகை நோக்கி, நீர் இங்கே எனக்கு 7 பலிபீடங்களை கட்டி 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் இங்கே எனக்கு ஆயத்தப்படுத்தும் என்றான். இங்கே அப்படின்னு வர்றது நம்ம கடந்த அதிகாரத்துல பார்த்தோம். 22வது அதிகாரம் 41வது வசனத்துல, மறுநாள் காலமே பாலாக் பிலேயாமை கூட்டிக் கொண்டு அவனை பாகாலுடைய மேடுகளில் ஏற பண்ணினான். அவ்விடத்திலிருந்து பிலேயாம் ஜனத்தின் கடைசி பாளையத்தை பார்த்தான். சோ இந்த அதிகாரத்துல இங்கே இங்கே என்று வருகிறது. பாகாலுடைய மேடுகளில் 7 பலிபீடங்களை கட்டி 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் ஆயத்தப்படுத்தும்படி கூறுகிறான். பிலேயாம் சொன்னபடியே பாலாக் செய்தான். பாலாகும் பிலேயாமும் ஒவ்வொரு பீடத்தில் ஒவ்வொரு காளையையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டார்கள். பின்பு பிலேயாம் பாலாகை நோக்கி, உம்முடைய சர்வாங்க தகன பலி அண்டையில் நில்லும், நான் போய் வருகிறேன். கர்த்தர் வந்து என்னை சந்திக்கிறதாய் இருக்கும். அவர் எனக்கு வெளிப்படுத்துவதை உமக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி ஒரு மேட்டின் மேல் ஏறினான். தேவன் பிலேயாமை சந்தித்தார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, நான் 7 பலிபீடங்களை ஆயத்தம் பண்ணி ஒவ்வொரு பலிபீடத்தில் ஒவ்வொரு காளையையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டேன் என்றான். இப்படி பிலேயாம் தேவனிடத்துல சொல்றான். தேவன் சந்திக்கிற போது சொல்லுகிறான். கர்த்தர் பிலேயாமின் வாயிலே வாக்கு அருளி, நீ பாலாகின் இடத்தில் திரும்பி போய் இவ்விதமாய் சொல்ல கடவாய் என்றார். கடந்த அதிகாரத்துல 22வது அதிகாரம் 20வது வசனத்துல, இரவிலே தேவன் பிலேயாம் இடத்தில் வந்து, அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களோட கூட போ. ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் நீ செய்ய வேண்டும் என்றார். அதனால இப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேக்குறதுக்கு பிலேயாம் அங்க பலிகளை கொடுத்துட்டு பாலாகும் இந்த பிலேயாமும் சேர்ந்து செய்துட்டு கர்த்தரிடத்துல போய் வாக்கு கேட்கிறான். அப்ப கர்த்தர் வாக்கு அருளி என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். அவனிடத்துக்கு அவன் திரும்பி போனான். பாலாக் மோவாபுடைய சகல பிரபுக்களோடும் கூட தன் சர்வாங்க தகன பலி அண்டையிலே நின்று கொண்டிருந்தான். சகல பெரிய பெரிய பிரபுக்கள் எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. அவங்க கூட இந்த மோவாபின் ராஜாவும் அவனுடைய சர்வாங்க தகன பலி அண்டையில இந்த பாகாலின் மேடுகளில நின்று கொண்டிருக்கிறான். அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, மோவாபின் ராஜாவாகிய பாலாக் என்னை கிழக்கு மலைகளிலுள்ள ஆராமில் இருந்து வரவழைத்து, நீ வந்து எனக்காக யாக்கோபை சபிக்க வேண்டும், நீ வந்து இஸ்ரவேலை வெறுத்து விட வேண்டும் என்று சொன்னான். அப்பொழுது அவன் இந்த பிலேயாம் அவனுடைய வாக்கியத்தை கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை எடுத்துரைக்கிறான். அந்த வாக்கியத்தை எடுத்துரைத்து சொல்றான். மோவாபின் ராஜாவாகிய பாலாக் என்ன ஆறாமிலிருந்து, கிழக்கு மலைகளில் உள்ள ஆறாமிலிருந்து வரவழைத்து அப்படின்னு சொல்றான். ஆனா 22:5 பார்த்தோம், இவன் எங்க போய் அழைச்சானா, பாலாக் பேயோரின் குமாரனையாகிய பிலேயாமை அழைத்து வரும்படி தன் சந்ததியாருடைய தேசத்தில் நதி அருகே உள்ள பெத்தூருக்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி. சோ அது வந்து ஒரு மலைகளில் உள்ள ஆறாம்ன்ற அந்த இடத்தில் உள்ள பெத்தூர். அந்த இடம், அந்த ஊரின் பெயர் பெத்தூர். அங்க இருந்து அழைச்சிட்டு வரான். இங்க என்ன சொல்லிருக்கு, கிழக்கு மலைகளில் உள்ள ஆறாமில் இருந்து வரவழைத்து. தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி, கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி. 22:12 தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். இப்ப இங்க சொல்றான், தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி, கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி.
கன்மலையிலிருந்து நான் அவனைக் கண்டு குன்றுகளிலிருந்து அவனைப் பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோடே கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? இஸ்ரவேலின் காற்பங்கை எண்ணுகிறவன் யார்? நீதிமான் மரிப்பது போல் நான் மரிப்பேனாக. என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக என்றான். இந்த வார்த்தைகளை எல்லாம் வாக்குகளை எல்லாம் தேவன் இவனுடைய பிலேயாமுடைய வாயில் அருளி, பிலேயாம் இப்போது பாலாகிடத்தில் இந்த காரியங்களை எல்லாம் சொல்லுகிறான். அப்பொழுது பாலாக் பிலேயாமை நோக்கி, நீர் எனக்கு என்ன செய்தீர்? என் சத்துருக்களை சபிக்கும்படி உம்மை அழைப்பித்தேன். நீர் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தீர் என்றான். 22:6 அவர்கள் இவன் எப்படி சொல்லி கூப்பிடுறான் இந்த பாலாக், அவர்கள் என்னிலும் பலவான்கள் ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். ஆதலால் நீர் வந்து எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும். இவனுக்கே தெரியுது மோவாபின் ராஜாவுக்கு அவர்கள் பலவான்கள், நீர் ஆசீர்வதிச்சாதான் அவங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க, நீர் சபிச்சுட்டா அவன் சபிக்கப்பட்டவன் தான், அதனால நீர் வந்து அவங்கள சபிங்கன்னு சொன்னா. இப்ப கேக்குறான், என் சத்துருக்களை சபிக்கும்படி உம்மை அழைப்பித்தேன், நீர் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தீர். ஆல்ரெடி அவங்க பலவான்கள், இப்போ நீர் ஆசீர்வதிச்சிட்டீர் அப்படின்னு சொல்றான். அதற்கு அவன், கர்த்தர் என் வாயில் அருளினதையே சொல்வது என் கடமை அல்லவா என்றான். இனி 12வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் பிலேயாம் உரைத்த இரண்டாவது தேவ வாக்கு. பின்பு பாலாக் அவனை நோக்கி, நீர் அவர்களை பார்க்கத்தக்க வேறொரு இடத்திற்கு என்னோடே கூட வாரும். அங்கே அவர்கள் எல்லாரையும் பாராமல் அவர்களுடைய கடைசி பாளையத்தை மாத்திரம் பார்ப்பீர். அங்கே இருந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி அவனை பிஸ்காவின் கொடுமுடியில் இருக்கிற சோப்பீமின் வெளியிலே அழைத்து கொண்டு போய் 7 பலிபீடங்களை கட்டி ஒவ்வொரு பீடத்தில் ஒவ்வொரு காளையையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டான். அங்க செய்தது மாதிரியே இங்கே இங்கே அதே காரியங்கள், 7 பலிபீடம், 7 காளை, 7 ஆட்டுக்கடா, எல்லாத்தையும் அதே மாதிரி இங்கேயும் செய்றான். அப்பொழுது பிலேயாம் பாலாகை நோக்கி, நீ இங்கே உம்முடைய சர்வாங்க தகன பலி அண்டையில் நில்லும், நான் அங்கே போய் கர்த்தரை சந்தித்து வருகிறேன் என்றான். கர்த்தர் பிலேயாமை சந்தித்து திரும்பவும் கர்த்தர் பிலேயாமை சந்திக்கிறாரு. அவன் வாயிலே வசனத்தை அருளி, நீ பாலாகின் இடத்திற்கு திரும்பி போய் இவ்விதமாய் சொல்ல கடவாய் என்றார். அவனிடத்திற்கு அவன் வருகிற போது அவன் மோவாபின் பிரபுக்களோடும் கூட தன்னுடைய சர்வாங்க தகன பலி அண்டையிலே நின்று கொண்டிருந்தான். பாலாக் அவனை நோக்கி, கர்த்தர் என்ன சொன்னார் என்று கேட்டார். சேம் பாகாலின் மேடுகள்ல என்ன நடந்ததோ அதேதான் திரும்பவும் கேட்கிறான். அதேதான் இங்கே நடந்துட்டு இருக்கு. அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, பாலாகே எழுந்திருந்து கேளும், சிப்போரின் குமாரனே எனக்கு செவி கொடும். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? 11வது அதிகாரம் 23வது வசனத்துல கர்த்தர் மோசையை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு இல்லைன்னு மக்கள் முறுமுறுத்தப்போ இவங்களும் கோவப்பட்டுட்டு அந்த கண்மலையை 2 முறை அடிச்சுட்டாங்க. அந்த நேரத்துல தண்ணி இவங்களுக்கெல்லாம் குடிக்க எங்கேருந்து கிடைக்கும்னு எல்லாம் சொல்றப்ப கர்த்தர் சொல்ற வார்த்தை இது. இப்ப சொல்றாப்ல, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, அவர் ஒரு மனுபுத்திரனும் இல்ல மனமாற. சொல்லி செய்யாதிருப்பாரா? வசனித்து நிறைவேற்றாதிருப்பாரா? இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடே இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அப்ப ராஜாவுடைய ஜெய கம்பீரம் இவங்களோட கூட இருக்குது. அதனால நான் ஆசீர்வதிக்க தான் கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், நான் அதை திருப்ப முடியாது அப்படின்னு சொல்றாரு. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பாலச்சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் இரத்தத்தை குடிக்கும் மட்டும் படுத்துக் கொள்வதில்லை என்றார். அப்பொழுது பாலாக் பிலேயாமை நோக்கி, நீர் அவர்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்களை ஆசீர்வதிக்கவும் வேண்டாம் என்றார். இப்ப பாலாக்குக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு.
நான் உன்ன அவர்களை சபிக்கும்படி அழைத்து வந்தா, நீ அவர்கள ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்க. அதனால நீ அவங்கள சபிக்கவும் வேண்டாம், அவர்களை ஆசீர்வதிக்கவும் வேண்டாம். அப்படின்னு நினைச்சிட்டு கோபத்தோட சொல்றாரு. அதற்கு பிலேயாம் பாலாகை பார்த்து, கர்த்தர் சொல்லுகிறபடியெல்லாம் செய்வேன் என்று உம்மோடே நான் சொல்லவில்லையா என்றான். இனி பிலேயாம் உரைத்த மூன்றாவது தேவ வாக்கு. அப்பொழுது பாலாக் பிலேயாமை நோக்கி, வாரும், வேறொரு இடத்திற்கு உம்மை அழைத்து கொண்டு போகிறேன். நீர் அங்கே இருந்தாவது எனக்காக அவர்களை சபிக்கிறது தேவனுக்கு பிரியமாயிருக்கும் என்று சொல்லி அவனை எஷிமோனுக்கு எதிராக இருக்கிற பேயோரின் கொடுமுடிக்கு அழைத்து கொண்டு போனான். மூணாவது இடம். அப்பொழுது பிலேயாம் பாலாகை நோக்கி, இங்கே எனக்கு 7 பலிபீடங்களை கட்டி இங்கே எனக்கு 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் ஆயத்தம் பண்ணும் என்றார். பிலேயாம் சொன்னபடி பாலாக் செய்து ஒவ்வொரு பீடத்தில் ஒவ்வொரு காளையையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டான். இந்த மூன்றாவதாக உரைத்த தீர்க்க தரிசனம் தேவ வாக்கு அடுத்த அதிகாரத்திலையும் தொடரும். இந்த அதிகாரத்துல 3 இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அதுல முதல் தேவ வாக்கு பாகாலுடைய மேடுகளிலும், 2வது தேவ வாக்கு பிஸ்காவின் கொடுமுடியிலும், 3வதாக பேயோரின் கொடுமுடி. அது இன்னும் முடிவடையில. அடுத்த அதிகாரத்துல அது தொடர்ந்து வருகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்து இன்றைய தினம் முழுவதும் உங்களோடு கூட இருந்து உங்கள் காரியங்களில் எல்லாம் உங்களை வழிநடத்தி செல்வாராக. ஆமேன்.